வணக்கம். செய்தி சுருக்கம். பொள்ளாச்சி விவகாரம் சிபிஐ விசாரணை. பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கில் கைதான 4 பேரும் கைது செய்யப்பட்டு குண்டு சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கில் பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட பையங்கள்லாம் தொடர்பு இருக்கிறதா எழுந்த புகாரை தொடர்ந்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி ராஜேந்திரன் உத்தரவிட்டிருக்காரு. ஆனால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு நெருக்கடி அதிகரிச்சிருக்க நிலையில விசாரணையை சிபிஐக்கு மாற்ற தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. திருநாவுக்கரசோட அம்மா வக்கீல்கள் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைதான திருநாவுக்கரசின் தாய் லதா மகனுக்கு ஜாமீன் கேட்டு பொள்ளாச்சி கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சாங்க. மனுவை நீதிபதி தள்ளுபடி செஞ்ச நிலையில கோர்ட்ல காத்திருந்த லதா அங்கிருந்த வக்கீல்கள் கிட்ட கோபமா சண்டை போட்டாங்க. தன்னோட மகனை வேணும்னே கைது செஞ்சு துன்புறுத்துறதா ஆவேசமா கத்துனாங்க. மூன்று தொகுதி சர்ச்சை வரிந்து கட்டும் திமுக. தமிழகத்தில் காலியாக இருக்கிற 21 சட்டசபை தொகுதிகளில் 18க்கு மட்டும் தேர்தல் நடத்த தேர்தல் கமிஷன் திட்டமிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் திமுக மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. தேர்தல் வழக்குகளை காரணம் காட்டி திருப்பரங்குன்றம், அரவங்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் தொகுதிகளில் தேர்தல் அறிவிக்கப்படலை. அங்கே ஏப்ரல் 18ஆம் தேதியே தேர்தல் நடத்தணும் அப்படின்னு மனுவில் திமுக குறிப்பிட்டிருக்காங்க. தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் முன்னிலையில் வெள்ளிக்கிழமை அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. 3 தொகுதிகளிலும் தேர்தல் நடத்த கோரி தேர்தல் ஆணையத்திற்கு திமுக தரப்பிலையும் கோரிக்கை மனு கொடுத்திருக்காங்க. அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில், இப்பொழுதும் ஒன்றும் தாமதமில்லை. திருப்பரங்குன்றத்தில் வழக்கு தொடுத்த சரவணன் என்பவர் அந்த வழக்கை திரும்ப பெற்றுவிட்டார். அதே போல மற்றதும் பெற்று அந்த நீதிமன்ற உத்தரவை தந்தால் அந்த 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்துவோம் என்று எங்களுக்கு ஒரு உறுதி தந்திருக்கின்றார்கள். தமாக யார் கூட கூட்டணி புதனன்று அறிவிக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா, பாமக, தேமுதிக, என்ஆர் காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி ஆகியவை இணைஞ்சிருக்காங்க. ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸையும் கூட்டணியில் இணைக்க அதிமுக தீவிரம் காட்டுறாங்க. கூட்டணி தொடர்பாக அமைச்சர் வேலுமணி, தங்கமணி ஆகியோரை வாசன் சந்திச்சு பேசினாரு. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வாசன் கூட்டணி குறித்து புதனன்று அதிகாரப்பூர்வமாக தகவல் வரும் அப்படின்னு சொன்னாரு. மார்க்சிஸ்ட் அரசும் சந்தர்ப்பவாதமும். கேரளாவில் காருண்யா ஆரோக்கியா சுரக்ஷா படுதின்ற பேரில் மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஆளும் மார்க்சிஸ்ட் அரசு கொண்டு வந்திருக்காங்க. இத்திட்டத்தில் 41 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும். ஒரு குடும்பம் 5 லட்சம் வரைக்கும் சிகிச்சை பெறலாம். இத்திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பை ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கிட்ட கேரள அரசு கொடுத்திருக்காங்க. அது அனில் அம்பானிக்கு சொந்தமான நிறுவனம். ரஃபேல் போர் விமானம் ஒப்பந்தத்தில் ரிலையன்ஸ் நிறுவனத்தை கான்ட்ராக்டில் சேர்க்க டெசால்ட் நிறுவனத்துக்கு மோடி நெருக்கடி கொடுத்தாரு அப்படின்னு காங்கிரஸோட சேர்ந்து மார்க்சிஸ்டும் குற்றம் சாட்டி வந்தாங்க. காருண்யா காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பை அம்பானி நிறுவனத்துக்கிட்ட மார்க்சிஸ்ட் அரசு ஒப்படைச்சது ஏன்? நியூ இந்தியா அஷூரன்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ், யுனைடெக் இந்தியா அஷூரன்ஸ், ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் டெண்டர்ல பங்கேற்றாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஆண்டு பிரீமியம் தொகையா 1671 ரூபாயை அரசு செலுத்தினா 5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு வழங்குறதா ரிலையன்ஸ் தன்னோட டெண்டர்ல குறிப்பிட்டிருந்தாங்க. மற்ற நிறுவனங்கள் அதிக பிரீமியம் தொகையை கேட்டதுனால ரிலையன்ஸை தேர்வு செஞ்சோம் அப்படின்னு அமைச்சர் ஷைலஜா சொன்னாங்க. ரஃபேல் ஒப்பந்தத்தில் பார்ட்னர் நிறுவனமாக ரிலையன்ஸை சேர்க்கும்படி இந்திய அரசு நிர்பந்திக்கல அப்படின்னு டசால்ட் நிறுவனம் பல முறை விளக்கம் அளித்தோம். அதை காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கட்சிகள் ஏற்கல. அரசோட கஜானாவிலிருந்து 30,000 கோடி ரூபாயை அனில் அம்பானிக்கு மோடி தூக்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஹெட்சூரி தொடர்ந்து குற்றம் சாட்டினாரு. காப்பீடுக்கு ஒரு நியாயம், ரஃபேலுக்கு ஒரு நியாயமா? இதுதான் மார்க்சிஸ்டோட கொள்கையா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிர்மலா தேவிக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. கல்லூரி மாணவிகளை தவறான வழிக்கு அழைத்து செல்ல முயன்றதாக அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி உதவி பேராசிரியர் நிர்மலா தேவி கைதானாங்க. முக்கிய புள்ளிகளுக்கு மாணவிகளை அனுப்பும் தரகராக நிர்மலா தேவி செயல்பட்டதா வெளிவந்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இது தொடர்பான வழக்கு மதுரை ஹைகோர்ட்டுக்கு வந்தது. நிர்மலா தேவி ஆஜர்படுத்தப்பட்டாங்க. ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையுடன் அவருக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டிருக்கு. வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமையும் கூட. ஸோ சேவ் த டேட், ஏப்ரல் 18. இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramல எங்களை ஃபாலோ பண்ணுங்க.